அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் உள்ள ஒளியிலிருந்து முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மெதுவாக பேசும் கூடம் எங்கு உள்ளது? லண்டன். மெதுவாக பேசும் கூடம் எங்கு உள்ளதுன்னா லண்டன். ஒளி அலைகள் நெட்டலைகள் ஆகும். ஒளி அலைகள் நெட்டலைகள் ஆகும். ஒளி அலைகள் குறுக்கலைகள் ஆகும். அதாவது இந்த ஒளினா சவுண்டு நெட்டலைகள், வெளிச்சம் அந்த ஒளி குறுக்கலைகள். அடுத்தது, கோல்கொண்டா கோட்டை எங்கு உள்ளது? ஹைதராபாத். கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்கு? ஹைதராபாத். குற்றொளி அலைகள் 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண்ணுடைய ஒளி அலைகள் ஆகும். எடுத்துக்காட்டு திமிங்கலம். அடுத்தது, மீயொலி அலைகள் 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண்ணுடைய ஒளி அலைகள் தான் என்னது? மீயொலி அலைகள் சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு வவ்வால். அடுத்தது, காற்றில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோனா 344 மீட்டர் வினாடி -1. காற்றில் ஒளியின் திசைவேகம் 344 மீட்டர் பர் வினாடி -1. அடுத்தது, ஒளியின் திசைவேகம் 340 மீட்டர் வினாடி -1. அடுத்தது, ஒளியின் திசைவேகம் அதாவது வெளிச்சத்தோட திசைவேகம் கேட்குறாங்க 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1. அதிர்வடையும் பொருட்கள் அலைகள் வடிவ ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அதிர்வடையும் பொருட்கள் அலைகள் வடிவ ஆற்றலை உருவாக்குகிறது. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள் குற்றொளி அலைகள் என்று அழைக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகள் குற்றொளி அலைகள். அடுத்தது, ஒளியின் திசைவேகம் எதில் அதிகமாக இருக்குன்னா திடப்பொருட்கள் அதிகமாக இருக்கும். ஒளியோட திசைவேகம் திடப்பொருட்களில் அதிகமாக இருக்கும். 0°C வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் வினாடி -1. 0°C வெப்பநிலையில் காற்றோட ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் வினாடி -1. அடுத்தது, மனிதர்களால் கேட்கப்படும் ஒளியானது நமது காதுகளில் 0.1 வினாடிகளுக்கு நிலைத்திருக்கும். அடுத்தது, வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிட டாப்ளர் விளைவு பயன்படுகிறது. வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிட டாப்ளர் விளைவு பயன்படுகிறது. அடுத்தது, திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு கிலோமீட்டர் பர் வினாடி அல்லது மீட்டர் பர் வினாடி சொல்லலாம். அடுத்தது, திடப்பொருட்களில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். திடப்பொருட்கள் ஒளியோட திசைவேகம் அதிகமாக இருக்கும். அடுத்தது, இரும்பில் ஒளியின் திசைவேகம் 5950 மீட்டர் வினாடி -1. இரும்பில் ஒளியின் திசைவேகம் 5950 மீட்டர் வினாடி -1. அடுத்தது, அலுமினியத்தின் ஒளியின் திசைவேகம் 6420 மீட்டர் வினாடி -1. அலுமினியத்தின் ஒளி திசைவேகம் 6420 மீட்டர் வினாடி -1. நீரில் ஒளி திசைவேகம் 1493 மீட்டர் வினாடி -1. நீரில் ஒளியின் திசைவேகம் 1493 மீட்டர் வினாடி -1. அடுத்தது, எதிரொலி தத்துவம் மகப்பேறியல் துறையில் அல்ட்ரா சோனோகிராஃபி கருவியில் பயன்படுகிறது. எதிரொலி தத்துவம் மகப்பேறியல் துறையில் அல்ட்ரா சோனோகிராஃபி கருவியில் பயன்படுகிறது. அதிர்வெண்ணின் மாற்றத்தை பயன்படுத்தி துணைக்கோளின் இருப்பிடத்தை கண்டறியலாம். அதிர்வெண்ணின் மாற்றத்தை பயன்படுத்தி துணைக்கோளின் இருப்பிடத்தை கண்டறியலாம். கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுவது சோனார் கருவி. கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது சோனார் கருவி. வாயுக்களில் ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கும் போது திசைவேகம் அதிகரிக்கிறது. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலில் உள்ள ஒளியிலிருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.